Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாமே துர்கா வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல்ல இருக்கு. அத நீங்க அந்த சேனல்ல போய் பாத்துக்கலாம். ஆர் நீங்க இந்த சீரிஸை கண்டினியூவா பார்க்க நினைச்சீங்கன்னா நான் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்ல கிங் டூப்பை அரெஸ்ட் பண்ணி क्वेश्चंस கேக்குற ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் வெளிய காவலுக்கு கோவ நிக்க விட்டு போயிருக்கான். அப்ப சிங்கா அங்க வந்து கோவ தள்ளி போக சொல்ல இவனும் கிங் யாரையும் உள்ள அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்காரு. முக்கியமா உங்களை என்ன சொன்னதும் நீ இப்ப என் கிட்ட திட்டு வாங்க போறியா ஒரு அப்புறமா நீ கிங் கிட்ட திட்டு வாங்க போறியான்னு சிங்கா மிரட்ட இவனும் அவனோட வாட்ச பார்த்துட்டு இப்ப நான் பிரேக்ல இருக்கேன், சோ நீங்க இங்க வந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். தென் சிங்காவும் இங்க உள்ள வந்து டூப்ப பாக்குறான். அப்புறம் நீ ஓகே வாடா, அந்த கிங் உன்னை ஏதாவது பண்ணா நானு கேட்க டூப்போ எனக்கு இங்க எதுவும் ஆகல அண்ட் ஆகவும் ஆகாது. இந்த கேஸ நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, சோ அந்த கிங்கால அவன் இஷ்டத்துக்குலாம் என் மேல கை வச்சிட முடியாதுன்னு சொல்ல சிங்காவோ உனக்கு கிங்க பத்தி சரியா தெரியலன்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே உன்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிங்க அங்க வந்து சிங்கா இருக்கிறத பார்த்து நான் உன்கிட்ட என்னடா சொல்லிட்டு போனேன்னு கோவத்திட்டுறான். அப்ப சிங்காவோ நீ அவனை திட்டாத, இங்க நானே தான் வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லு, அதை விட்டுட்டு அடுத்தவங்களை டார்கெட் பண்ணாடுன்னு சொல்ல அதை கேட்டு கிங்கோ என்னோட டீம்மேட் கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போடுன்னு சொல்லிட்டு இனி யாரும் டூப்ப பாக்குறதுக்கு இங்க வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். அண்ட் வெளிய காவலுக்கும் வேற ஆளை மாட்டி விட்டுறான். தென் சிங்கா அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் மெக்கா அவன்கிட்ட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் இப்ப கேஸோட பிரைம் சஸ்பெக்டா மாறிட்டான், சோ இப்ப நம்ம டீம் என்ன பண்றதுன்னு கேட்க நீ டூப் தான் கில்லர்ன்றத நம்புறியான்னு சிங்கா கேக்குறான். ஆண்டடுக்கு மேக்கும் எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல, சப்போஸ் அவன் கில்லரா இருந்திருந்தா அவன் எப்பவும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணுமே, அதை விட்டுட்டு அவன் ஏன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க அதை கேட்டதுக்கு அப்புறமா சிங்காவோ டாக்குயனை பத்தி விசாரிக்கிறான். ஆண்டடுக்கு மேக்கும் அவனுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. அவனோட வீட்டையும் காரையும் அவன் சண்டே டாமுக்கு வர டொனேஷன் பணத்துல இருந்து தான் வாங்கியிருக்கான்னு சொல்ல பட் இதை வச்சு நம்மளால அவன் மேல பணத்தை ஏமாட்டினதுக்கான கேஸ் தானே போட முடியும். சப்போஸ் அவன் தான் கில்லரா இருந்தானா அவன் எதுக்காக அந்த கொலைகளை பண்ணிருப்பான்னு கேக்குறப்ப அங்க ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அங்க வராங்க. ஆனா அங்க இருக்கிற மற்ற ஆபீசர்ஸோ நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்ல சிங்கா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். ஆண்டடுக்கு இவங்களும் என்னோட பேரன் காணாம போய் 2 நாள் ஆகுது, நான் இதுக்காக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், பட் இன்னும் எனக்கு என்னோட பேரனை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்ல சிங்கா அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்டுட்டு நான் இதை பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பேசுறேன் அண்ட் எனக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி இவன் அவங்கள அங்க இருந்து அனுப்பி விடுறான். தென் சிங்கா அந்த பையனோட பேரை மெக்கிட்ட கொடுத்து இத பத்தி கேட்டு சொல்லுடான்னு அனுப்புறான். தென் அவனை ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதான்னு சொல்ல மெக்கும் சிங்காவோட ஜாக்கெட்டை வாங்கி டூப் கிட்ட வந்து கொடுத்துட்டு சிங்கா என்கிட்ட உன்னை பாட்டுக்க சொன்னான், பட் என்னால இவ்வளவுதான் உனக்காக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு சிங்கா வீட்டுக்கு வந்ததும் இவன் யா கடவுள் கிட்ட நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல, பட் டூப் ரொம்ப நல்ல பையன், சோ நீங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரே பண்றான். அதே நேரத்துல இங்க டூப் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனோட அம்மா அவன் காடு கிட்ட வந்து அது மறுபடியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. கற்பனா இங்க டரின் சொல்லாமலேயே யாக்கோட ஸ்டாச்சுவை வாங்கிட்டு வந்திருக்கான். ஆண்டோட பாட்டு டரினோ நீ யாரோட வாங்கிட்டு வந்தேன்னு சர்ப்ரைஸ்டா கேட்க சேயும் உனக்கு வேண்டானா சொல்லு, நான் இதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுறேன்னு விளையாட்டுக்கு சொல்லிட்டு நான் சில பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன், இந்த ஸ்டாச்சு வீட்டுல இருந்தா பேய் எல்லாம் உள்ள வர முடியாதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். கற்பனா இப்ப அந்த கைவிடப்பட்ட மாலை காட்டுறாங்க. அங்க சே அந்த மரத்தை நோக்கி போக அவன் பின்னாடி டரினோ டே அங்கங்கடா போறேன்னு சொல்லிட்டு அந்த கிரைம் சீனுக்குள்ள போறான். அண்ட் இவன் இங்க வந்து பாக்க சேவ் அந்த இடத்துல காணோம், சோ அவன் எங்க போயிருப்பானே இவன் தேடிட்டு இருக்கிறப்ப இவன் அந்த மரத்துல இவன் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துடுறான். அப்ப அந்த பேயும் நான் 7 பேரை சாப்பிட்டேன் அண்ட் அகைன் நான் 7 பேரை சாப்பிடுப்பேன்னு சொல்லி சிரிக்க சே டரினை எழுப்பி விட்டு என்னடா கெட்ட கனவு கண்டியான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு டரினோ அது வெறும் கனவு மாதிரி தெரியல, அது எனக்கான வார்னிங் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் அவனோட கனவுல பார்த்த விஷயத்த சே கிட்ட சொல்லி ஒருவேளை அந்த கில்லரோட அடுத்த டார்கெட் நானா இருப்பேனோன்னு சொல்லி பயப்பட சேயும் அப்படிலாம் எதுவும் ஆகாதுடான்னு எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுறான். அப்ப அவங்களுக்கு சில டெலிவரிஸ் வர சே அதை வாங்கிட்டு டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறான். அப்புறம் இவன் டரினை பாட்டு என்னடா நீ இவ்வளவு வாங்கியிருக்கன்னு கேட்க டரினோ சாரிடா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, அதான் இஷ்டத்துக்கு ஷாப்பிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அந்த டெலிவரிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். அண்ட் அதுல ஒரு பேக்கேஜ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கவும் டரின் சே கிட்ட இருந்து பாக்ஸ் கட்டரை வாங்கி அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அண்ட் உள்ள இந்த டெடி பேர் டால் இருக்க என்னடா தப்பான ஐட்டத்தை டெலிவரி பண்ணிட்டாங்களான்னு சே கேக்குறான். ஆனா டரினோ நான் இவ்வளவு ஐட்டம் வாங்கினால கிஃப்டா கொடுத்திருப்பாங்கன்னு சொல்ல 2 பேரும் அதை சீரியஸா எடுத்துக்காம அதை அப்படியே விட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப சிங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர இங்க இவனுக்கு முன்னாடியே கிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கிங் சிங்காவை பாட்டடும் என்னடா நீ இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க, சீக்கிரமா வந்து யாருக்கும் தெரியாம டூப்ப பாக்கலான்றதுதான் உன்னோட பிளானான்னு கேட்க சிங்காவும் போய் உன் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு இவன் கிங்க கண்டுக்காம அங்க இருந்து போறான். ஆனா கிங்கோ இவனை விடாம பின்னாடியே வந்து நீ நைட் அவனை பாட்டுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் போட்டு போயிருக்க, உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு அக்கறைன்னு கேட்க அதை கேட்டு சிங்காவும் கிங்கோட சட்டையை பிடிச்சு நான் எதுவும் பேசாம இருக்கிறனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத, நீ தானே டூப்போட வீட்டுல ட்ரக்ஸ் வச்சு அவனை இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்கன்னு கேட்க இதுக்கான எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கான்னு கிங் கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் நான் இதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு
போயிருக்கேன். அங்க நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் பாக்கலன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா தானே இந்த வேலையை செய்ய சொன்னாருன்னு கேட்க, அதுக்கு கிங்கோ என் வேலை என்னவோ அதை தான் நான் பாக்குறேன். அண்ட் இந்த கேஸும் என்னோட பேர்ல தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு, பட் நீ என் காலில் விழுந்தா வேணா நான் அந்த டூப்பை ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்ல, கிங்காவும் நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உன் காலில் வந்து விழ மாட்டேன், நான் அந்த உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சு டூப்பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கரண்டு போயிடுறான். அதுக்கப்புறமா சிங்கா டூப்பை மீட் பண்ணி, சாரிடா நான் மட்டும் அந்த கிங்கோட காலில் விழுந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ வெளியே வந்திருப்பேன்னு சொல்ல, டூப்போ நீ அவன் காலில் விழுறதுக்கு பதிலா நான் இந்த ஜெயிலே இருந்துப்பேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு சிங்காவும் இதெல்லாம் ஜோக் பண்ற விஷயம் இல்லைன்னு சொல்ல, டூப்போ இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், உனக்கு அவன் காலில் போய் விழணும்னா விழுந்துக்கோ, நானும் அந்த கில்லர் நாடான்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறேன்னு சொல்ல, சிங்கா அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஏன்னா நீ என்னை இப்படியே விட மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இவன் சிங்காவோட கையில கிஸ் பண்றான். அப்ப மேக் சிங்காக்கு கால் பண்ணி, நீ சீக்கிரமா நம்ம டீமை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, நமக்கு டூப்பை வெளியே கொண்டு வரதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு சிங்காவும் ஹாப்பி ஆயிட்டு நான் உடனே வரேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்றான். அதுக்கப்புறமா இவன் டூப்பை கிஸ் பண்ணிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். கட் பண்ணா இங்க போலீஸும் ஃபாரன்சிக் ஆபீசர்ஸும் இந்த கிரைம் சீனுக்கு வந்து இந்த பாடியை பாக்குறாங்க. அப்ப கிங் சிங்கா கிட்ட இந்த கொலை விடிய காலையில நடந்திருக்கு அண்ட் இந்த விக்டிமோட பேரு நட்டின்னு சொன்னதும், தென் இவன் தான் அந்த லேடியோட பேரை நானு சிங்கா நினைக்கிறான். அப்ப சே இவங்க கிட்ட வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பாடியை பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் சில டீடைல்ஸ் தெரியும்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடி கிட்ட வந்து பாக்குறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள் மாதிரியே யாரோ இந்த விக்டிமோட கண்களையும் வாயையும் டெக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கில்லர் அந்த தையில ஃபுல்லா போட்டு முடிக்காம அங்க ரெண்டு ஓடி இருக்கான். அப்புறம் டரின் அந்த விக்டிம் எப்படி இறந்து போயிருப்பான்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண, அதை கேட்டு சிங்காவும் அதை விஸ்வலா நினைச்சு பாக்குறான். தென் ஒரு ஆபீசர் சிங்கா கிட்ட வந்து ஒரு வீடியோவை காட்ட, அதுல அந்த கில்லர் அந்த விக்டிமை கொலை பண்றத யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. சோ அதை பார்த்து சிங்காவும் இது அனலைஸ் டீமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இவன் கிங்க திரும்பி பார்க்க, இவனும் நான் இங்க இருக்கிற சிசிடிவிஸ செக் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இதை யாராச்சும் கில்லரை காப்பி பண்ணி பண்ணிருப்பாங்களான்னு கேட்க, சிங்காவும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி கிடைச்ச விக்டிம்ஸோட பக்காவா மேட்ச் ஆகுது. சோ யாரும் இதை காப்பி எல்லாம் பண்ணல, அந்த உண்மையான கில்லர் தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்ல, பட் இந்த மாதிரி கொலைகள்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நடக்கும்னு சொன்னேன். தென் இப்ப எடுக்க இது அகைன் நடந்திருக்குன்னு கேட்க, சிங்காவும் எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல, பட் இந்த கொலையை அந்த ரியல் கில்லர் தான் பண்ணிருக்கான், சோ நீ தப்பான ஆள அரெஸ்ட் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு இவன் டூப்பை ரிலீஸ் பண்ண சொல்ல, கிங்கோ இப்ப நீ சந்தோஷமா இருக்க போலன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே சிங்காவும் இங்க ஒருத்தன் செட்டு கிடக்குறான்னு சொல்லி கிங்க திட்டிட்டு, சோ நீ இந்த கேஸ்ல மட்டும் போக்கஸ் பண்ணு, நம்ம சீக்கிரமா அந்த கில்லரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சிங்காவும் கிங்கும் சண்டே டாம்ல இருக்கிற கிச்சனுக்கு வந்து கிங் இந்த லேடி கிட்ட டாக்குயன் எங்கன்னு விசாரிக்க, இவங்களும் அவர் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது, நான் கால் பண்ணாலும் அதை அட்டன் பண்ண மாட்டேன்றாருன்னு சொல்ல, சிங்கா நட்டியோட போட்டோவை காட்டி இந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்களான்னு விசாரிக்கிறான். ஆனா இவங்களும் எனக்கு அந்த பையனை தெரியாது, இவன் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லன்னு சொல்லிடுற. கிங் சிங்காவை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போயிட்டு நீ நாம இந்த இடத்த சர்ச் பண்ணலாம்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, சிங்காவும் அந்த 7 விக்டிம்ஸ்க்கு இந்த சண்டி டாமோட லிங்க் இருந்தது, சோ இந்த பையனும் இந்த இடத்துல லிங்க் ஆயிருப்பான்னு நினைச்சிங்க வந்தேன், பட் நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு அந்த லேடி கிட்ட வந்து போலீஸ் எடுக்காக இங்க வந்திருக்காங்க, இவங்க யாரும் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு கேட்க, சிங்கா அந்த பொண்ணு கிட்ட நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு வரல, ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்தோம்னு சொல்லிட்டு இவன் அந்த போட்டோவை அந்த பொண்ணு கிட்ட காட்டி இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இவளும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த பையன் பக்கத்துல இருக்கிற கடைக்கு ஐஸை டெலிவரி பண்ணுவான், பட் இப்போ ஒரு வாரமா வேற ஆள் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல கிங் அந்த கடையை பத்தி விசாரிக்கிறான். தென் மெக் அந்த கடைக்கு போய் விசாரிச்சு இவங்க கிட்ட வந்து அவன் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் சொல்றான். அடுப்படி அந்த பையனுக்கும் டாக்குயனுக்கும் பழக்கம் இருந்திருக்கு, அந்த பையன் டாக்குயனோட ஹெல்ப் மூலியமா தான் ஐஸ் டெலிவரி பண்ற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறமா கிங் கிட்ட நீ டாக்குயனோட ரிலேட்டிவ்ஸ பத்தி கண்டுபிடிச்சியாடான்னு கேட்க, சிங்காவும் அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு இப்ப யாரும் இல்ல, அவனோட வைஃபும் குழந்தையும் இறந்துட்டாங்க, பட் அதுக்கும் டாக்குயனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இவன் மெக் கிட்ட அந்த பையன் என்னைக்கு பிறந்திருக்கான்னு கேட்க, மெக்கும் சண்டேன்னு சொல்லிட்டு இப்ப எடுக்கிட்ட கேக்குறேன்னு கேக்குறான். அப்ப சிங்காவும் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு டரின் வெனஸ்டே பிறந்திருக்கான் அண்ட் இன்னைக்கும் சண்டேன்னு சொல்லிட்டு இது அகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல, தென் அந்த கில்லர் இந்த நாள் கணக்கு வச்சுதான் அவன் 7 பேரை கொள்றான்னு நீ நினைக்கிறியான்னு கிங் கேக்குறான். அண்ட் அதுக்கு சிங்காவும் அதை பத்தி எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அந்த கில்லர் இன்னும் 7 பேரை கொல்ல போறான்னு சொல்றான். தென் கிங்கும் சிங்காவும் கமாண்டர் கிட்ட போயிட்டு இதை பத்தி ரிப்போர்ட் பண்ண, அவரும் இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி நடந்ததுன்னு இவங்களை திட்டுறாரு. அப்ப சிங்காவும் இது ரொம்ப சிம்பிள் கமாண்டர், கிங் அரெஸ்ட் பண்ணது உண்மையான கில்லர் இல்லன்னு சொல்லிட்டு இவன் கிங் டூப்போட வீட்டுக்குள்ள ட்ரக்ஸ் வச்ச மேட்டரை போட்டு கொடுத்துற, கிங்கோ பட் நான் இந்த கேஸை வேகமா க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணனு சொல்லி ஆர்கியூ பண்றான். அதுல கிங்கும் சிங்காவும் சண்டை போட கமாண்டர் அவங்க 2 பேரையும் சைலண்டா இருக்க சொல்லிட்டு இவரு கிங் கிட்ட உன்னோட அப்பா டவுன் இங்க அனுப்பி விட்டு இருக்காரு, எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு, சோ நீயும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. கட் பண்ணா இப்ப கிங் அவனோட அப்பாவை பாக்குறதுக்கு வந்திருக்கான். அப்ப இவனோட சோஃபால போய் உட்கார, அதை பாட்டு இவரோன்னு யார கேட்டு இங்க வந்து உட்கார்ற, இது ஒண்ணு உன்னோட வீடு இல்ல இது என்னோட வீடுன்னு சொல்ல, கிங்கும் ஏஞ்சி நின்னுட்டு இப்ப எடுக்க நீங்க வர சொன்னீங்க, என்னை இப்படி திட்டுறதுக்காகவான்னு கேட்க, இவரோட இந்த சின்ன கேஸை எவ்வளவு நாளைக்கு இழுக்க போற, உன்கிட்ட ஆல்ரெடி சஸ்பெக்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பிடிச்சி உடனே இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு கிங்கோ கடுப்பாய்
கடுப்பாயிட்டு இந்த வேலை இவ்வளவு ஈஸினா நீங்களே போய் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு என்ன அனுப்பி விட்டீங்கன்னு கேக்குறான். அது இவங்களுக்குள்ளாட அப்படியே ஒரு ஆர்குமெண்டா மாற, நீங்க சொன்னனாலதான் நான் டூப்போட வீட்டுல போய் ட்ரக்ஸ் வச்சுட்டு வந்தேன். பட் நான் இதுக்கப்புறம் நீங்க சொல்ற தப்பான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல போலீஸா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவரும் நீ அந்த பையனை பார்த்து நீ இப்படி மாறிட்டியான்னு சிங்காவை பத்தி சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி அவனை என்ன பண்ணன்றது உனக்கு தெரியும்ல, நான் நினைச்சா அவனை இந்த தடவை டிரான்ஸ்பர்லாம் இல்ல டிஸ்மிஸே பண்ணிருவேன் பாக்குறியான்னு சொல்லி மிரட்டுறாரு. கட் பண்ணா இங்க சிங்காவும் டூப்பும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிங்கா டூப்போட பேக் பெயினுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறான். தென் டூப் அந்த டென்ட்டை பார்த்து டெனியா ரெடி பண்ணேன்னு கேட்டுட்டு, டெனி இதுக்கப்புறம் நான் உன்னோட ரூம்ல வந்து படுக்க முடியாதான்னு கேட்க, சிங்காவோ அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு நானும் உன் கூட இங்கதான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த டென்ட் தான் 2 பேருக்கு பட்டுமேன்னு சொல்ல, டூப்போ இல்ல இது ஒரு ஆளுக்கு தான் பட்டோம்னு சொல்றான். ஆனா சிங்காவோ இல்லடா இது 2 பேருக்கும் பட்டோம், அதை நான் உனக்கு காட்டுறேன் வான்னு சொல்லி இவன் டூப்பை டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிற. டூப்போ சிங்கா எடுக்க பிளான் பண்றான்றத புரிஞ்சுக்கிட்டு இவன் அடிக்கேட்ட மாதிரி அவனோட ஃபிளோட்டிங்க ஸ்டார்ட் பண்ண, அது அப்படியே ரொமான்ஸ்ல போய் முடியுது. அதே நேரத்துல இங்க கிங் அவனோட ரூம்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இவன் சிங்காக்கு கால் பண்றான். அந்த 2 தடவை கால் பண்ணியும் அவன் அட்டன் பண்ணாதனால கிங் அவன் மொபைல கீழே வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்றத கண்டினியூ பண்றான். கட் பண்ணா இங்க டூப் சிங்கா கிட்ட அவனோட ஃபேமிலிய பத்தி கேட்க, சிங்காவோ இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன், என்னோட தங்கச்சி இப்ப உயிரோட இல்ல அண்ட் என்னோட அம்மாவோ இப்ப வேற இடத்துல இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு டூப்போ இத பத்தி கேட்டதுக்கு சாரி கேக்குறான். அண்ட் சிங்காவோ பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு, என்னோட தங்கச்சியும் உன்ன மாதிரிதான் இருந்தா, அவ கண்ணுக்கு பேய்ங்க தெரிஞ்சுது பட் நான் தான் அதை நம்பல, அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா பட் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லன்றனால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அதால அவ இறண்டே போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதை கேட்டு டூப்போ நீ என்ன ஃபேஸ் பண்ணிருக்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நீ என்ன சாக விட்டுறாத அண்ட் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இவன் சிங்காவை ஆக்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் டூப் கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப சிங்கா அங்க வந்து காலையிலேயே எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு டூப்போ நான் கோயிலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சிட்டேன்னு கேட்க, இவனும் எனக்கு என் தங்கச்சியை பத்தி கனவு வந்ததுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு டூப்போ நேற்று நம்ம அவளை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், சோ அதனால உனக்கு அந்த கனவு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நீ வேணா என் கூட கோயிலுக்கு வரியா, நம்ம அவளுக்காக ப்ரே பண்ணலான்னு சொல்ல, சிங்காவோ நான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணதில்ல, நான் ப்ரே பண்றது அவகிட்ட போய் சேருமான்றது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கு டூப்போ அதை பத்தி யாருக்குமே தெரியாது பட் நாம அதை பண்றதுனால நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம்னு சொல்ல, சிங்காவோ சரி நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இவன் டூப்போ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வரான். தென் டூப்போ அவங்க கிட்ட இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, சிங்காவோ அங்க தூரத்துல இருக்கிற லேடியை காட்டி அவங்கதான் என்னோட அம்மான்னு டூப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். தென் இவன் இவனோட அம்மா கிட்ட வந்து பேசுறப்ப இவங்களும் நீ என்னடா இங்கே வந்திருக்க ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க, சிங்காவோ டூப்போ மேஷா மாறிடான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சிங்கா ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியே சிங்காவோட அம்மா டூப் கிட்ட அவனை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப டூப்போ அவனை நான் இங்க கூட்டிட்டு வரல, நேற்று நைட்டு அவன் மேஷாவை கனவுல பார்த்தான், அதனாலதான் இப்ப இவங்க வந்திருக்கான்னு சொல்ல, அதை கேட்டு இவங்களோ பட் நீ இல்லாம அவன் இதெல்லாம் நம்பி இருக்க மாட்டான், நான் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் அவனும் அவன் தங்கச்சி இறந்ததுக்கு அவன் தான் காரணம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, இதை கேட்டு டூப்போ நான் லைனை கிராஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க பட் நீங்க சிங்கா மேல கோவமா இருக்கிறனால தான் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, இவங்களும் சிங்காடா அப்படி நினைச்சிட்டு இருக்கான் பட் நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சிங்காவை நல்லா பாட்டுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்றியான்னு கேட்க, ஏன் சடனா இப்படி கேக்குறீங்கன்னு டூப் கேக்குறான். அண்ட் அதுக்கு இவங்களும் என்னன்னு தெரியல பட் சிங்காக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட இருக்கிற கிஃப்டை யூஸ் பண்ணி உன்னால சிங்காவை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, டூப்பும் நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். கட் பண்ணா இப்ப சிங்காவும் டூப்பும் சண்டி டாமுக்கு வராங்க. அப்ப சிங்கா டூப் கிட்ட நீ வீட்டுக்கு போறது இல்லையாடான்னு கேட்க, டூப்பும் நான் போக மாட்டேன், நான் உன்னை பத்திரமா பாட்டுப்பேன்னு உன் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு சிங்காவும் சிரிச்சுட்டு நீ எதுக்கு என்ன பாட்டுக்கணும், நான் ஒரு போலீஸ்ன்றத மறந்துட்டியான்னு கேட்டுட்டு இப்ப நீ இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்ட, சோ இப்ப நீ என் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, டூப்பும் பரவாயில்ல நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் மாஸ்டர் ஐசூனை வந்து மீட் பண்றாங்க. அப்ப சிங்கா அவர்கிட்ட நான் இங்க டாக்கோயினை தேடி வந்திருக்கேன்னு சொல்ல, இவரும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், சோ இப்ப அவன் லீவ்ல இருக்கான்னு சொல்ல, உங்களுக்கு டாக்கோயினை பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுதுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரும் சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு குயன் நான் சண்டி டாமுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்து இங்க இருக்கான் அண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த மாஸ்டர் இறந்து போயிட்டாரு, அதனால டாக்குயன் என்ன இங்க வர சொன்னான்னு சொல்ல, சோ அவருதான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரான்னு சிங்கா கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரும் நீங்க அப்படியும் சொல்லலாம், நான் இங்க வர மக்களை கவனிச்சுப்பேன் அண்ட் அவனும் இங்க வர டொனேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இப்ப ஏதாச்சும் பிரச்சனையா ஆபீசர்னு கேட்க, சிங்காவும் இப்ப டாக்குயன் ஒரு கேஸோட பிரைம் சஸ்பெக்டா இருக்காரு அண்ட் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு நான் அவரோட ஆபீஸ செக் பண்ணலாமான்னு கேட்க, இவரோ தாராளமா போய் செக் பண்ணுங்க இங்க மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்றாரு. அண்ட் இவங்களும் டாக்குயனோட ஆபீஸ்க்கு வந்து இவங்க அங்க இருக்கிற அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப டாக்குயன் டொனேஷன் அமௌண்ட்ல கை வச்சிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆகிறது. அண்ட் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்ல இவங்க மீனோட பேரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா இவங்க அங்க இருந்து டாக்குயனோட வீட்டுக்கு வராங்க. அப்ப டூப் சிங்கா கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்காததுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களான்னு கேட்க, அதுக்கு சிங்காவும் உனக்கு இந்த கேம்லிங் பண்றவங்களை பத்தி சரியா தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த விக்டிம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு நம்மள டைவர்ட் பண்றதுக்கு அந்த ரிச்சுவல் செட்டப் பண்ணிருப்பான்னு சொல்ல, அதை கேட்டு டூப்போம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரிச்சுவல சில பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றான்.
அப்ப டூப்க்கு அவன் அங்கிள் கிட்ட இருந்து கால் வர இவனும் அந்த கால் அட்டன் பண்ணி அவர்கிட்ட பேசுறான். அப்புறம் இவன் சிங்காவை பாட்டு, நீ அன்னைக்கு என்கிட்ட கேட்டல எதுக்காக அந்த கில்லர் மறுபடியும் கொலை பண்றத ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு, அத பத்தி சிசக்கெட்ல இருக்கிற என்னோட அங்கிள் கிட்ட நான் கேட்டிருந்தேன். அண்ட் அவர் சொன்னதுபடி இந்த ரிச்சுவல் ஒரு பிளாக் மேஜிக் உள்ள வரும். இந்த ரிச்சுவலை பண்றதுக்கு அவங்களுக்கு 7 பேர் தேவைப்படுவாங்க. இத மெயினா ரொம்ப நாள் வாழணும்ன்றதுக்காக பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இத லக்குக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, சப்போஸ் இந்த ரிச்சுவல்ல ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டா அவங்க உடனே புது ரிச்சுவலை பண்ணி ஆகணும். சப்போஸ் அவங்க டைமுக்கு அந்த ரிச்சுவலை பண்ணாம போயிட்டா அந்த சாபம் அவங்களே கொன்றோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே சேயோன் டரினோ ரொமான்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இவங்க அந்த டேபிள்ல இருந்த டெலிவரி பாக்ஸஸ கீழே தள்ளி விட்டுற அங்க வச்சிருந்த டெடி பேர் டாலும் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருது. அண்ட் அந்த டாலுக்குள்ள ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ற டால் இருக்கவும் இவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.